முகத்திரை கிழிந்த திமுக சொம்புகள். இதுல இந்த சொம்புகள்ங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்தணுமா அப்படின்னு ஒரு யோசனைக்கு பிறகுதான் பயன்படுத்துறேன். ஏன்னா அதை விட ஒரு சிறந்த வார்த்தை வந்து இவங்களை குறிப்பிடுறதுக்கு கிடைக்காததுனால அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துறேன். இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் நான் கவனிச்ச ஒரு 2 பேரை பத்தி மட்டும் இதுல டீட்டெயிலா பேசுவோம். தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநில மாநாடு அதன் தலைவர் தளபதி விஜய் தலைமையில மதுரையில வந்து சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த மாநாடு நடந்து முடிஞ்சதுதான் முடிஞ்சது. தமிழ்நாட்டில் இருக்க பல பேரோட தூக்கம் கலைஞ்சு போய் மண்டை குழம்பி இனத்தையெல்லாமோ உளறிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளும் இந்த சமூகத்துல சமூக நீதி காவலர்களாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் ஒழிச்சுக்கிட்டு இருந்ததா நாம நம்பிக்கிட்டு இருந்த பல பேரோட முகத்திரை வந்து இதன் மூலம் கிழிஞ்சிருக்கு. அதுல நான் கவனிச்சதுல முக்கியமான ஒரு ஆள் யாருன்னா திரு எவிடன்ஸ் கதிர். அவர் வந்து நீண்ட காலமா வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பல நல்ல செயல்களை எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு நபர் யாருன்னா வழக்கறிஞர் திவ்ய பாரதி. இவருமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆவணப்படங்கள்லாம் எடுத்திருக்கிறாரு, நிறைய பேசியிருக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இவ்வளவு நாளும் வந்து திமுகவோட அயோக்கியத்தனங்களை எல்லாம் சுட்டி காட்டுவாங்க. ஆனா திமுகவுக்கு வலிக்காத அளவுக்கும் பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் திமுகவோட தவறுகளை பேசுறது, திமுக வந்து அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, இதை பண்ண மாட்டேங்கிறாங்க, நாங்க நம்பி ஓட்டு போட்டாங்க மக்கள்லாம், மக்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி எவ்வளவோ திமுக கிட்ட சண்டை போட்டிருக்காங்க. அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நம்ம வந்து நாங்க வந்து சரி இவங்கெல்லாம் நமக்கானவங்க தான் போல, நம்மளோட ஒத்த சிந்தனையில பேசுறாங்க அப்படின்னு இவங்களையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்ப மதுரையில நடந்து முடிஞ்ச டிவிகே மாநாடுக்கு அப்புறமா வந்து இவங்க வந்து இவங்களோட சமூக வலைதளங்கள்ல போடுற பதிவுகள் வந்து இவங்க வந்து திமுகவோட சொம்புகள் தான் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை வந்து ஏற்படுத்துது. இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவரோட கொள்கை என்னங்கிறத தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அவரோட கொள்கை தலைவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறத தெளிவா அடையாளப்படுத்தியிருக்கிறாரு. இப்ப அவர் கட்சி தொடங்கினதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு நாளும் நீங்க வந்து திமுக கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. இப்ப விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்கி அவரும் திமுக கிட்ட சண்டை போடுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து திமுக கிட்ட சண்டை போட போகும்போது உங்களுக்கு எதுக்கு பத்திக்கிட்டு எரியுது? விஜய் கட்சி தொடங்கினதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப திமுக கிட்ட நீங்க சண்டை போடுற மாதிரி இவ்வளவு நாளும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்ப உண்மையிலேயே சண்டை போடுறதுக்கு ஒருத்தர் வந்த உடனே உங்களுக்கு வந்து அதை ஏத்துக்க முடியல, திமுகவை காப்பாத்துறதுக்கு துடிச்சுட்டு நிற்கிறீங்க நீங்க. இவர் எவிடன்ஸ் கதிர் வந்து விஜய் வந்து மாநாட்டு மேடையில ஒரு உவமையா பேசின ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நக்கல் பண்ணி நக்கலா பதிவா போட்டுருக்கீங்க. திவ்ய பாரதி வந்து ஏதோ மதுரையில செல்லூர்ல அது என்ன கடை, பட்டர் பன் கடை இருக்கும். அந்த பட்டர் பன் கடைக்கு கூட்டம் நிறைய கூடுமா, பட்டர் பன் தீர்ந்து போனோம்னா போயிருமா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்கீங்க. அப்ப இதையெல்லாம் நீங்க மாநாட மென்ஷன் பண்ணி தான் சொல்றீங்கிறதெல்லாம் எங்களுக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இப்ப விஜய் வந்து திமுகவை அட்டாக் பண்ணா உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ஏன் வலிக்குது? அப்ப நீங்க என்ன திமுக கூட கள்ள உறவுல இருக்கீங்களா? இதே மாதிரி தான் திரு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து விலகின உடனே இந்த பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில இருக்கிறவங்க எல்லாம் திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுக்காக வெளியே வந்து அம்பலப்பட்டாங்க. அவருக்கு வந்து ஆதவர்ஜுனாவுக்கு வந்து பிஜேபி கூட லிங்க் இருக்குன்னு சொல்லி போகுனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்டல. அப்ப இவங்க எல்லாம் இவ்வளவு நாளும் ஏதோ சமூக நீதி காவலர்கள் மாதிரி பத்திரிகையாளர்கள்ங்கிற போர்வையில திமுகவோட ஸ்லீப்பர் செல்களா தான் இயங்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு விஜயோட மாநாட பார்த்தவொன்னா உங்களுக்கு பத்திக்கிட்டு எரியுது. நீங்களும் வந்து திமுகவோட ஸ்லீப்பர் செல்களா தான் இவ்வளவு நாளும் இயங்கிட்டு இருந்திருக்கீங்க. நாங்களும் இவ்வளவு நாளும் உங்களை எல்லாம் நல்லவங்கன்னு நம்பி உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ விஜய் மேல நீங்க என்ன குற்றத்தை கண்டுபிடிச்சீங்க? விஜய் கட்சி தொடங்குனதுல என்ன தவறு உங்களுக்கு? விஜய் ஒரு நடிகர், அவருக்கு அரசியல் தெரியாது, அவர் கூட இருக்கவங்க எல்லாம் ரசிகர் கூட்டங்கள், இந்த மாதிரி பல அவதூறுகளை பேசுறீங்க. ஏன் நடிகர்களா இருக்கவங்களும் ரசிகர்களா இருக்கவங்களும் அரசியல் கட்சியில இருக்கக்கூடாதா? அரசியல் கட்சியை தொடங்கி பயணிக்க கூடாதா? அவங்க புதுசா அரசியலை கத்துக்க கூடாதா? அரசியலுக்குள்ள வரக்கூடாதா? அவர் அரசியலுக்குள்ள வந்ததுக்கே உங்களுக்கு ஏன் அவர் மேல இவ்வளவு வன்மம்? இப்ப விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கினதுனால மட்டும்தான் உங்களை மாதிரியான திமுகவோட ஸ்லீப்பர் செல்களை எல்லாம் நாங்க வந்து அடையாளம் காண முடியுது. இந்த தமிழ்நாட்டோட அரசியல் களம்ங்கிறது உங்களோட முதலாளிகளான திமுகவுக்கு மட்டும் சொந்தமானது இல்லை. உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களோட முகத்திரையெல்லாம் கிழிச்சு எரிஞ்சுட்டு நீங்க திமுக ஆதரவாளரா வெளிப்படையா செயல்படுங்க.